சென்னை அடையாறு மண்டலம் 13வது வார்டு 172க்கு உட்பட்ட தரமணி சதாசிவம் பிரதான சாலையில ஐரா ப்ராப்பர்ட்டி சென்டர் கட்டுமான நிறுவனம் மூலம் கட்டிட பணியானது நடைபெற்று வருவதாகவும், இந்த கட்டிடத்துக்கு பேஸ்மெண்ட் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு கனரக இயந்திரங்கள் மூலமா அதனை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில திடீரென சாலைகள் வந்துட்டு பலத்த வெடிப்புகளுடன் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. 150 அடிக்கு மேலாக பலத்த வெடிப்புடன் சாலையில் பள்ளம் ஏற்பட்டு உள்வாங்கி இருப்பதனால அருகில் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மேலும் அருகாமையில் உள்ள கட்டிடங்களுக்கும் பாதிப்பு ஏற்படப்படுமோ என்ற அச்சத்துடன் அனைவரும் வெளியே நின்று வருகிறார்கள். தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு காவல்துறையினரும் வந்திருக்கிறார்கள். சேதங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் மாநகராட்சி அதிகாரிக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இந்த வெடிப்பு சாலையில் வெடிப்பு எதனால் ஏற்பட்டது, இந்த கட்டிட பணிகளால் ஏற்பட்டதா என்பது குறித்தும் ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தினால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் அந்த இடத்துல கூடி வருகிறார்கள். இதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் விரைந்திருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில சாலையில ஏற்பட்ட பெரிய பள்ளத்தின் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். குறிப்பா அடையாறு மண்டலத்துக்கு உட்பட்ட தரமணி சதாசிவம் பிரதான சாலையில் தான் இந்த சாலை வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய ஒரு கட்டுமான நிறுவனத்துல கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும், அதற்கு பேஸ்மெண்ட் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்ட போதுதான் இது போன்ற சாலைகள் வெடிப்பு ஏற்பட்டு 150 மேலாக பள்ளம் ஏற்பட்டு உள்வாங்கி இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தின் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சம் அடைந்திருக்கிறார்கள். அனைவருமே வீடுகளிலிருந்து வெளியே வந்து தங்களது கட்டிடத்துக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு விடுமோ, இதனால் கட்டிடங்களுக்கு ஏதாவது விபத்துகள் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சத்துடனே அங்கு இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், அதே போல நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் விரைந்திருக்கிறார்கள். பெரிய அளவில் அந்த சாலைகள் பலம் ஏற்பட்டு விரிசல் ஏற்பட்டதுனால பாதிப்புகள் பெரிய அளவில் ஏற்படக்கூடும் என்ற ஒரு அச்சம் அந்த பகுதி மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமான பணிகளுக்காக அதிக அளவிலான கனரக இயந்திரங்களை பயன்படுத்தியதன் காரணமாக இந்த விரிசல் ஏற்பட்டதா அல்லது வேறு காரணங்களா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து குடியிருப்பு வாசிகளுமே சாலையில் நின்று வருவதாக ஒரு பரபரப்பான சூழலே அந்த பகுதியில் காணப்படுகிறது. பொதுமக்கள் அச்சம் அடைய வேண்டாம் என்றும் தகவலானது கூறப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யப்படும் என்றும் மாநகராட்சி தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையினரும் சம்பவ இடத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பேரக்காடுகள் அமைத்த பணியிலும் ஈடுபட இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.